السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. قال أنس بن مالك رضي الله عنه فرضت على النبي صلى الله عليه وسلم ليلة أسري به الصلوات 50 ثم نكست حتى جعلت 5 ثم نودي يا محمد صلى الله عليه وسلم إنه لا يبدل القول لدي وإن لك بهذه الخمس 50 صدق الله وصدق رسول الله. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் ரஜப் மாதத்தின் இறுதி ஜும்மாவை நாம் அடைய பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தொழுகை கடமையாக்கப்பட்ட புனித மிஅராஜ் இரவை நாம் இன்று இரவு சந்திக்க இருக்கிறோம். அந்த புனித மிஅராஜ் பயணம் குறித்து நாம் ஒவ்வொரு வருடமும் கேட்டு வருகிறோம். அவசியம் அந்த மிஅராஜ் பயணம் இருக்கிறதே நமது ஈமானுக்கான சார்ஜாக இருக்கிறது. நாம் மொபைல் போன் வைத்திருக்கிறோம். அந்த மொபைல் போன் சார்ஜ் இல்லாவிட்டால் அது வேலை செய்யாது. அதுபோல நமது ஈமானிய நம்பிக்கைகளுக்கு சார்ஜ் ஏற்றாவிட்டால் நமது உள்ளம் பழுதடைந்து விடும். உள்ளம் பழுதடைந்தால் நமது ஒட்டுமொத்த உடலும் வீணாக போய்விடும். சார்ஜ் ஏற்றாமல் விட்டால் மொபைல் போன் எப்படி பழுதாகி விடுகிறதோ அதுபோல் நம்முடைய இறை நம்பிக்கையான ஈமானுக்கு சார்ஜ் இல்லாவிட்டால் நம்முடைய உள்ளம் சீர்கெட்டு போய்விடும். உள்ளம் சீர்கெட்டு போய்விட்டால் உடல் முழுவதும் பழுதடைந்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டதாக நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முத்கத்தன் இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்டதாக நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அதாவது உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு சீராக இருந்தால் உடல் முழுவதும் சீராக இருக்கும். அந்த சதை துண்டு சீர்கெட்டு போய்விட்டால் உடல் முழுவதும் சீர்கெட்டு போய்விடும். அறிந்து கொள்ளுங்கள், அந்த சதை துண்டு தான் உள்ளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக உள்ளம் சீர்கெட்டு விட்டது என்றால் எல்லாம் பழுதடைந்து போய்விடும். அதுபோல அந்த உள்ளம் சீர்கெடாமல் இருக்க வேண்டுமானால், அந்த உள்ளம் சீராக இருக்க வேண்டுமானால், அந்த ஈமானிய நம்பிக்கையில் உள்ளம் உறுதியாக இருக்க வேண்டுமானால் நாம் அடிக்கடி அந்த ஈமானுக்கு மெருகேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஈமானுக்கு உரமிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஈமானுக்கு சார்ஜ் ஏற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். மரியாதைக்குரிய நாம் ஐவேளை தொழுகையை தினமும் கடைபிடிக்கிறோம். அந்த தொழுகை இருக்கிறதே அது நம்முடைய ஈமானுக்கான சார்ஜாக இருந்து கொண்டிருக்கிறது. தினமும் ஐவேளை அது நம்முடைய உள்ளத்தில் ஈமானிய நம்பிக்கையை சார்ஜ் ஏற்றிக் கொண்டே இருக்கிறது. அதே போல
பயான்களை கேட்கிறோம். அந்த பயான்கள் இருக்கிறதே அது உள்ளத்துக்கான சார்ஜாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இறை நம்பிக்கை, ஈமானிய நம்பிக்கை சீர்கெட்டு போகாமல் இருப்பதற்கான சார்ஜாக பயான் இருக்கிறது. மரியாதைக்குரியவர்களே, மிஅராஜ் நிகழ்ச்சி இருக்கிறதே முழுக்க முழுக்க நமது ஈமானுக்கான உரமாக அந்த மிஅராஜ் நிகழ்ச்சி இருக்கிறது. நமது ஈமானிய நம்பிக்கைக்கான ரீசார்ஜாக அந்த மிஅராஜ் நிகழ்ச்சி இருக்கிறது. எனவே அவசியம் இன்று இரவு மிஅராஜ் இரவுக்கான அந்த சம்பவம் சொல்லப்படுகிற அந்த பயான் நிகழ்ச்சியிலே, அந்த சொற்பொழிவிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இனி நாம் அதை பற்றி கேட்க வேண்டுமானால் ஒரு ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும். கொரோனா காலகட்டத்திலே இது போன்ற மிஅராஜ் இரவு, பராத் இரவு, லைலத்துல் கத்ர் இரவு போன்ற நம்முடைய ஈமானுக்கு சார்ஜ் ஏற்றுகிற அது போன்ற பாக்கியமான இரவுகளை எல்லாம் நாம் இழந்து விட்டதை இந்த நேரத்திலே நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய ஈமானுக்கான உரமாக இருக்கிற அந்த மிஅராஜ் பயண நிகழ்ச்சியை, அந்த சொற்பொழிவை நாம் அவசியம் கேட்க வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, இந்த ஜும்மா உரையிலே மிஅராஜ் பயணம் ஒரு அறிமுகம். அது எப்போது நடந்தது, அதற்கான காரணங்கள் என்ன, இந்த பயணம் அறிவுபூர்வமாக சாத்தியமா, நமது அறிவுக்கு புலப்படாத பல விஷயங்களும் இருக்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதுதான் ஈமான். எல்லாவற்றையும் நான் அறிவு கொண்டே சிந்திப்பேன், என்னுடைய அறிவுக்கு புலப்பட்டால் தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்றால் அது ஈமான் அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த திருக்குர்ஆன் இருக்கிறது, இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, அது பயபக்தியாளர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. பயபக்தியாளர்கள் யார்? அல்லதீன யுகீமூன ஸலாத்த அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். பயபக்தியாளர்கள் யார் என்றால் மறைவான விஷயங்களை நம்புவார்கள். அல்லாஹ் நம்முடைய பார்வையில் இல்லை, ரசூலை நாம் பார்த்ததில்லை, குர்ஆன் ரசூலுக்கு இறங்கியதை நாம் பார்த்ததில்லை, மலக்குகளை பார்த்ததில்லை, நரகத்தை பார்த்ததில்லை, சொர்க்கத்தை பார்த்ததில்லை, கபரின் வேதனையை நாம் அனுபவித்ததில்லை, அது நடக்கிறதா என்று நாம் நேரடியாக பார்த்ததில்லை. ஆனாலும் இவைகளெல்லாம் உண்மை என்று நம்புகிறோமே, அதுதான் ஈமான். அப்ப மறைவான விஷயங்களை நம்புபவர்கள் தான் பயபக்தியாளர்கள். அவர்களுக்குத்தான் இந்த திருக்குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். ஆக இப்படி மறைவான விஷயங்களை நம்புவதுதான் ஈமானாக இருந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற விஷயங்களை சுருக்கமாக இன்றைய ஜும்மா உரையிலே நாம் பார்ப்போம். மரியாதைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு அற்புதமான விண்வெளி பயணம்தான் மிஅராஜ் என்பது. அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1000க்கும் அதிகமான அற்புதங்களை தந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து சந்திரனை பிளந்தார்கள். அவர்களிடத்திலே கற்கள் பேசியது, மரங்கள் பேசியது, விலங்குகள் பேசியது, அவரின் கரத்திலிருந்து நீர் வெளிப்பட்டது. 1400 பேர்கள் அந்த நீரை அருந்தினார்கள். இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வழங்கிய அற்புதங்கள் 1000க்கும் அதிகம். அந்த அற்புதங்களிலெல்லாம் சிறந்த ஒரு அற்புதம், நாம் பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு அற்புதம் இருக்கிறது என்றால் அது அல் குர்ஆன். அது ஒரு சிறந்த அற்புதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்பட்ட அற்புதங்களில் முதல் தரமான அற்புதம் அதுதான். முதலிடத்தை பிடிப்பதும் குர்ஆன் தான்.
அந்த குர்ஆனுக்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்பட்ட அற்புதங்களில் சிறந்த அற்புதம் இரண்டாவது இடத்தை பிடிப்பது எதுவென்றால் அது மிஅராஜ் என்கிற விண்வெளி பயணம். அது எப்போது நடந்தது? அன்றைய காலகட்டத்தில் தேதி குறித்து நிகழ்வுகள் எழுதப்படாமல் இருந்ததால், அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இல்லாததால் மிஅராஜ் பயணம் எப்போது நடைபெற்றது என்கிற விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் நிகழுகிறது. என்றாலும் பெரும்பாலான அறிஞர்களின் கருத்துப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு 52 வயதான போது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் ஓராண்டுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ரஜபு மாதம் பிறை 27ஆம் நாள் இரவு திங்கட்கிழமையில் அந்த மிஅராஜ் பயணம் நடைபெற்றது என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. ரஷீத் ரிலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு செல்வதற்கு ஓராண்டுக்கு முன்னால் அந்த இஸ்ரா மிஅராஜ் என்கிற பயணம் நடைபெற்றது. அதையே இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உறுதியாக சொல்கிறார்கள், அது ரஜப் மாதம் பிற 27 நடந்தது என்பதாக. இதுதான் பிரபலியமான கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் காலாகாலமாக மக்கள் கடைபிடித்து வருகிறார்கள். இன்றைக்கு சிலர்கள் அந்த நாள் குறித்து வரலாற்றிலே தெளிவான குறிப்புகள் இல்லை என்பதற்காக அதை நினைவு கூறாமலேயே விட்டுவிடுவது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திங்கட்கிழமை அந்த நிகழ்வு நடைபெற்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தாயிஃபுக்கு சென்று அங்கே பல துன்பங்களை கொடுமைகளை அனுபவித்ததற்கு பின்னால் இந்த மிஅராஜ் என்கிற பயணம் நடைபெற்றது என்பதாக சொல்லப்படுகிற கருத்து பிரபலியமான கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இதையேதான் அபூ ஷுஹபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு ஸஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அதேபோல இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இது போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த ரஜப் மாதம் பிற 27 தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அந்த விண்ணுலக பயணம் என்கிற அந்த மிஅராஜ் பயணம் நடந்தது என்பதை சொல்கிறார்கள். மரியாதைக்குரிய அந்த மிஅராஜ் பயணம் எப்படி நடந்தது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படுகிற காபாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படுகிற ஜெருசலத்தில் இருக்கிற அந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளி வரையிலேயும் அந்த பகுதி அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான். அந்த பகுதியை மஸ்ஜித் அக்ஸா பகுதியை அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான். சுற்றியும் நபிமார்களின் கபர்கள் தான் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் பரக்கத் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த பகுதி வரையிலேயும் தன்னுடைய அடியாரை அல்லாஹ் இரவில் அழைத்து சென்றானே அவன் தூய்மையானவன். எதற்காக அழைத்து சென்றான்? தன்னுடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக அழைத்து சென்றான் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 15வது ஜுசுவின் ஆரம்பத்தில் இந்த செய்தியை சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அந்த கஅபத்துல்லாவில் இருந்து அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸா வரையிலையும் அழைத்து சென்ற அந்த நிகழ்வை குறித்து சொல்கிறார். நாம் பார்க்கிறோம், ஒரு விமானம் கிளம்புகிறது என்றால் அந்த விமானம் நேரடியாக அப்படியே வானத்திலே உயர்ந்து சென்று விடுவதில்லை. ரன்வே என்று சொல்லப்படுகிற சில கிலோமீட்டர்கள் தூரம் அது தரையிலேயே தான் செல்லும். தரையிலே சென்றுதான் மேலே உயர்ந்து செல்லும். அதுபோல் இந்த மிஅராஜ் பயணத்திற்குண்டான ரன்வே பயணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தரைவழி பயணமாக அந்த கஅபத்துல்லாவில் இருந்தும் மஸ்ஜிதுல் அக்ஸா வரையிலேயும் சென்ற நிகழ்வு இருக்கிறது. இதற்கு இஸ்ரா என்று பெயர். இதற்கு இஸ்ரா என்று பெயர். அங்கிருந்து 7 வானம் கடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வந்த பயணம் இருக்கிறது, அதை மிஅராஜ் என்று சொல்வோம். ஆக 2 பயணங்கள், ஒன்று இஸ்ரா, இன்னொன்று மிஅராஜ். இஸ்ரா என்பது பைத்துல் முகத்தஸ் வரை சென்றது,
மிஅராஜ் என்பது 7 வானங்களையும் கடந்து அல்லாஹ்வை சந்தித்து வந்த பயணம் மிஅராஜ். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மிஅராஜ் பயணம் எங்கிருந்து துவக்கமானது, எப்படி துவக்கமானது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிபின் மகள், அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சகோதரி ஃபாஹிதா அல்லது ஃபாவிலா என்ற பெயர் கொண்ட உம்மஹானி என்று அழைக்கப்படுகிற அந்த சகோதரியின் வீட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிற போது, ஏனென்றால் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து விட்டார்கள் இந்த மிஅராஜ் பயணத்திற்கு முன்னால். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தையின் மகள் உம்மஹானி அவர்களுடைய வீட்டிலே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அப்படி இரவு தங்கியிருக்கிற போது மலக்குமார்கள் வருகை தந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்பி காபத்துல்லாவுக்கு அருகிலே கொண்டு சென்று, அங்கே இருக்கிற ஜம்சம் கிணற்றுக்கு அருகாமையிலே கொண்டு சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை பிளந்து, அவரின் நெஞ்சை பிளந்து உள்ளத்தை இதயத்தை வெளியே எடுத்து அதை ஜம்சம் நீரினால் கழுகி திரும்ப அதே இடத்திலே பொருத்தினார்கள். பொருத்தி நெஞ்சை சரி செய்தார்கள் மலக்குமார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் நெஞ்சம் 3 முறை பிளக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 வயதை அடைகிற சமயத்தில் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிற போது, அவருடைய பால் குடி தாய் அவரிடத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிற போது அவருடைய உள்ளம் பிளக்கப்பட்டது, நெஞ்சம் பிளக்கப்பட்டது. இரண்டாவது இந்த மிஅராஜ் பயணத்தின் சமயத்தில் இல்லை, இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவருடைய உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட்டது. மூன்றாவதாக மிஅராஜ் பயணத்திற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட்டது. இங்கே நாம் ஒன்றை யோசித்து பார்க்கிறோம். சொர்க்கத்திலிருந்து வானத்திலிருந்து மலக்குகள் வருகிறார்கள். அங்கே மிகச்சிறந்த நீர்கள் இருக்கிறது, சொர்க்கத்தில் சிறந்த ஆறுகள் இருக்கிறது, அங்கே ஹவுதுல் கௌசர் என்ற தண்ணீர் தடாகம் இருக்கிறது. அங்கிருந்தெல்லாம் நீரை கொண்டு வராமல் ஜம்சம் நீரை எடுத்து கழுகியது நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். இங்கே வந்து அந்த நீரை விடவும் ஜம்சம் நீர் சிறந்தது, சொர்க்கத்தில் இருக்கிற அந்த நீரை விடவும் ஜம்சம் நீர் சிறந்தது என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. மாஉ ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, ஜம்சம் நீர் எந்த நோக்கத்திற்காக அருந்தப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக நீரால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் ஜம்சம் நீரால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட பிறகு புராக் என்கிற வாகனத்தின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து செல்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் உதீது பில் புராக், புராக் என்கிற வாகனம் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டது. வஹுவ தாபத்துன் அபியத், அது வெள்ளை நிற வாகனம், அது தவீலுன் ஃபௌகல் ஹிமாரி, கழுதைக்கு விடவும் கொஞ்சம் உயரமாக, கோவேரி வதூனல் பகலி, கோவேரி கழுதை விடவும் கொஞ்சம் குட்டையாக இருந்த ஒரு வாகனம், குதிரை போன்ற தோற்றத்தில் உள்ள ஒரு வாகனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதுதான் புராக். யலவு ஹாஃபிரஹு இந்த முன்தஹா தர்ஃபு, நம்முடைய கண் பார்வை எவ்வளவு தூரத்திற்கு செல்லுமோ அதுவரையிலையும் ஒரு எட்டு வைக்கும் அந்த வாகனம், புராக் வாகனம். கண் சிமிட்டும் நேரத்தில் அவ்வளவு தூரத்துக்கு செல்லக்கூடிய அளவு சக்தி படைத்த வாகனமாக அது இருந்தது. ஃபரகிப்துஹு ஹத்தா அத்தைத்து பைத்துல் முகத்தஸ், அந்த புராக் வாகனத்திலே நான் பைத்துல் முகத்தஸ் வரையிலேயும் பயணித்தேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆக புராக் வாகனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே அல்லாஹு தஆலா
இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அனுப்பிய லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்கள், 1,24,000 நபிமார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த 1,24,000 நபிமார்களையும் அல்லாஹ் அங்கே ஒன்று சேர்த்து வைத்தான். அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள். இந்த பயணத்திற்கு தான் இஸ்ரா என்று சொல்லப்படும். இந்த பயணத்திற்கு தான் இஸ்ரா என்று சொல்லப்படும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானம் கடந்து சென்ற அந்த பயணத்திற்கு மிஅராஜ் என்று சொல்லப்படும். அந்த பைத்துல் முகத்தஸ் செல்கிற வழியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காட்சிகளை காணுகிறார்கள். ஒரு இடத்திலே அற்புதமான நறுமணம் வீசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் ஜிப்ரீல் இடத்திலே, இது என்ன நறுமணம் என்று. அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபிரௌனிடத்திலே பணிப்பெண்ணாக இருந்த மாஷிதா என்கிற ஒரு பெண்மணி, அவள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ் தான் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டார். ஆனால் தன்னுடைய உள்ளத்திலே அந்த ஈமானை மறைத்து வைத்திருந்தால், ஒரு நாள் ஃபிரௌனின் வளர்ப்பு மகளுக்கு அவள் தலை சீவி விட்டுக் கொண்டிருக்கிற போது சீப்பு கீழே விழுந்து விட்டது. அப்போது அவளையும் அறியாமல் பிஸ்மில்லா என்று சொல்லி அந்த சீப்பை எடுத்தாள். அந்த சீப்பை அவள் எடுத்தாள். அப்போது ஃபிரௌனின் வளர்ப்பு மகள் கேட்டாள், என் தந்தை தானே கடவுள், நீ யாரையோ கடவுளாக சொல்கிறாயே என்றபோது, உன் தந்தையையும் படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை நான் நம்பியிருக்கிறேன் என்று அந்த பெண்மணி சொன்னாள். இந்த தகவல் ஃபிரௌனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஃபிரௌன் ஆத்திரமடைந்தான். அவளை ஈமானை கைவிடச் சொல்லி சொன்னான். ஆனால் அவள் ஈமானிலே உறுதியாக இருந்தால், என்னுடைய உயிரே போனாலும் நான் ஈமானை விடமாட்டேன் என்றாள் அந்த மாஷிதா. அப்போது ஃபிரௌன் அவளை மிகப்பெரிய ஒரு இரும்பு சட்டியிலே மாட்டின் தலையளவுக்கு இருந்த ஈயத்தை போட்டு உருக்கி அந்த சட்டியிலே அவருடைய ஒரு குழந்தையை முதலில் போட்டு கருக்கிறான். இரண்டாவது குழந்தையையும் போட்டு அதிலே எரிக்கிறான். மூன்றாவதாக கை குழந்தையாக இருந்த ஒரு ஆண் குழந்தையும் அதிலே போட்டு எரிக்கிறான், எரிக்க நினைக்கிறான். அப்போது அவள் கொஞ்சம் தடுமாறுகிறாள். அந்த நேரத்திலே அந்த கை குழந்தை பேசியது, இதற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள், நம்முடைய உயிர் போனால் பரவாயில்லை, ஈமானை இழக்க வேண்டாம் என்று அந்த கை குழந்தை பேசியது. பிறந்த குழந்தை பேசுமா என்று நாம் யோசிக்கலாம். இந்த நிகழ்வு ஈமானுக்கான ஒரு பரிசோதனை. நாம் நம்ப வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே 10 குழந்தைகள் பிறந்த போதே பேசியதாக வரலாற்றிலே வருகிறது. குர்ஆனிலே தொட்டிலே இருந்த குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள் என்று வருகிறது. நாம் நம்பியாக வேண்டும். நாம் அறிவியல் பூர்வமாக யோசித்தாலும் கூட இது சாத்தியம்தான். இன்றைக்கு ஏஐ என்று சொல்லப்படுகிற அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக குழந்தைகள் எல்லாம் பேசுகிற ரீல்கள் சமூக வலைதளங்களிலே உலா வருகிறது. இது சாத்தியம் என்றால் அதுவும் சாத்தியம்தான். இறந்தவர்களை பேச வைக்கிறது போன்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்களிலே உலா வருகிறது. இது சாத்தியம் என்றால் அந்த பிறந்த குழந்தை பேசியதும் சாத்தியம்தான் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குள்ள அந்த குழந்தை பேசியது, அதற்கு பின் அந்த குழந்தையும் போட்டு கரிக்கப்பட்டால், அந்த மாஷிதாவும் எரிக்கப்பட்டால். உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று ஃபிரௌன் கேட்டான். எங்களுடைய எல்லோரின் எலும்புக்கூடுகளும் ஒரே இடத்தில் புதைக்கப்பட வேண்டும் என்ற அந்த தாய் விருப்பம் சொன்னால், உன் கடைசி ஆசை அதுவே, அதை நான் அப்படியே நிறைவேற்றுகிறேன் என்று ஃபிரௌன் அவர்கள் அனைவருடைய எலும்புகளையும் ஒரு சேர ஒரே கபரிலே அடக்கினான். அந்த கபர் தான் இங்கே இருக்கிறது, அதிலிருந்து வருகிற நறுமணம் தான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். மரியாதைக்குரியவர்களே, அந்த பைத்துல் முகத்தஸ் சென்ற பிறகு நபிமார்களுக்கு இமாமாக நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைத்து முடித்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 பாத்திரங்களை கொண்டு வருகிறார்கள்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சும்ம உதீது பி இனாஇன் மின் ஹம்ரின் வ இனாஇன் மின் லபன் ஃபஅஹத்துல் லபன ஹியல் ஃபித்ரத்துல் லதி அன்த அலைஹா வ உம்மத்துக. அனஸ் இப்னு மாலிக் இப்னு ஸஅஸாத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக, இடத்துல 2 பாத்திரங்கள் கொண்டு முன்னால் வைக்கப்பட்டது. ஒரு பாத்திரத்தில் மதுவும் இன்னொரு பாத்திரத்திலே பாலும் இருந்தது. நான் பாலை தேர்ந்தெடுத்தேன். இதுதான் நீங்களும் உங்களுடைய சமுதாயமும் இருக்கிற மார்க்கம் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். பால் எப்படி தூய்மையோ அதுபோல் நம்முடைய மார்க்கமும் தூய்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்வான், வ இன்னலக்கும் ஃபில் அன்ஆமி லஇப்ரா நுஸ்கீக்கும் மிம்மா ஃபீ புதூனிஹி மின் பைனி ஃபரஸின் வதமின் லபனின் ஹாலிஸன் சாயிகல் லிஷாரிபீன். உங்களுக்கு கால்நடைகளில் படிப்பினை இருக்கிறது. உங்களுக்கு அதனுடைய வயிற்றிலிருந்து சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் மத்தியிலே கலப்பற்ற பாலை அல்லாஹு தஆலா உங்களுக்கு பருகத் தருகிறான். அதிலே சாணத்தின் வாடையும் இல்லை, இரத்தத்தின் வாடையும் இல்லை. இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் இந்த தீனுல் இஸ்லாம் இருக்கிறது, அது கலப்பற்றதாக இருந்து கொண்டிருக்கிறது, அது தூய்மையானதாக இருந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை இங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். அதோடு மாத்திரமல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கிறது. அதை அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அதை காஃபிர்களாக, யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றி விடுகிறார்கள். பிறக்கிற எல்லா குழந்தையும் அது தீனுல் இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது என்கிற செய்தியையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். அந்த பால் எப்படி பாலாகவே இருக்கிறது, அது பிறகு தயிராக மாறுகிறது, பிறகு மோராக மாறுகிறது, பிறகு வெண்ணெயாக மாறுகிறது, அது நெய்யாக மாறுகிறது. எப்படி அதை நாம் இப்படியெல்லாம் பல பரிமாணங்கள் மாறுகிறதோ அதுபோல் பிறக்கிற குழந்தை ஒவ்வொன்றும் இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. அது பல்வேறு பரிணாமங்களில் மாறுவதற்கு அவர்களுடைய பெற்றோர்கள் தான் காரணம் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பாலை தேர்ந்தெடுத்ததிலிருந்து அந்த செய்தியை உணர்த்தி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பைத்துல் முகத்தஸிலிருந்து நபிமார்களுக்கு தொலை வைத்து முடித்த பிறகு, இந்த பாலையும் தேர்வு செய்த பிறகு, அங்கிருந்து 7 வானங்களையும் கடந்து சென்று அந்த 7 வானங்களில் 8 நபிமார்களை சந்தித்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்வெல்லாம் இன்றைக்கு இரவிலே பயானிலே சொல்லப்படும். அங்கே 8 நபிமார்களை சந்தித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சித்ரத்துல் முன்தஹா என்கிற இடம் வரையிலேயும் வந்தார்கள். அதற்கு மேல் நான் வர முடியாது என்று நாயகத்தை அனுப்பினார்கள். அல்லாஹ்வை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சந்தித்தார்கள். அல்லாஹ் ஐவேளை தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கடமையாக தந்தான். அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் எல்லாவற்றையும் பார்த்து வந்தார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அது குறித்து சொல்கிற போது, லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, இறைவனின் பிரம்மாண்டமான அத்தாட்சிகளை எல்லாம் அவர் கண்டார் அந்த பயணத்திலே என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஆக இப்படி நடந்ததுதான் மிஅராஜ் பயணம். மரியாதைக்குரிய இந்த மிஅராஜ் பயணம் ஏன் நடந்தது? 7 காரணங்களை நமக்கு ஹதீஸ் கலை வல்லுநர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். முதலாவது காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்ச துணையாக இருந்த ஹதீஜா நாயகி மனைவி, அவருடைய வஃபாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கதிகலங்க செய்தது. தன்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை இந்த தீனின் வளர்ச்சிக்காக அர்ப்பணம் செய்த ஒரு மகத்தான பெண்மணி ஹதீஜா நாயகி. அவருடைய உச்ச துணையாக 25 ஆண்டு காலம், அதாவது கிட்டத்தட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி 27 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவரோடு வாழ்க்கை நடத்தியவர் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவரின் மரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கலங்கச் செய்தது. அதற்கடுத்து அடுத்த அடி பெருமானாருக்கு அவரின் பெரிய தந்தை அபூ தாலிப். எதிரிகளெல்லாம் அவரை தாக்க வருகிற போது உச்ச துணையாக இருந்து பாதுகாவலாக இருந்த அபூ தாலிப் பெரிய தந்தை, அவரின் மரணம்.
இந்த இரண்டு நிகழ்வுகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை மிகப்பெரிய வருத்தத்தில் ஆழ்த்தியது. அவர்களை கிட்டத்தட்ட முடக்கி போயிட்டு விட்டதே என்று சொல்லலாம். அவரின் செயல்பாடுகளை முடக்கி போட்டு விட்டது என்று சொல்லலாம். அதற்கடுத்து தாயிஃபுக்கு பயணம் செல்கிறார்கள். இந்த மக்கள் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே அபூ தாலிபின் மரணத்திற்கு பின்னால் பெருமானாரை நேரடி தாக்குதல் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் எதிரிகள். அவரின் பாதுகாவலர் இல்லை என்ற காரணத்தினாலே. அதனால் இங்கிருந்து தாயிஃபுக்கு சென்று மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து வைக்கலாம் என்று சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அங்கே போனால் அங்கே மிகப்பெரிய அடி. அவருக்கு சொல்லாலும் அடி, கல்லாலும் அவர் அடி வாங்கினார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். ரத்தம் வடிந்தோட தாயிஃபை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தத்தோடு திரும்பி வந்தார். இப்படியெல்லாம் வருத்தத்தில் இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ்வை தவிர அவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் கிடையாது. யாரும் அவரை ஆறுதல் படுத்திவிட முடியாது. எனவே அல்லாஹு தஆலா நேரடியாக அவரை அழைத்து ஆறுதல் சொல்வதற்காக அழைத்து சென்றான். அதுதான் மேராஜுக்கான காரணம் என்று ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. இரண்டாவது ஈமானிய பரிசோதனை. இது எப்படிங்க ஒரு நொடிப்பொழுதிலே, ஒரு கணப்பொழுதிலே பல நாட்கள் பயணம் செல்கிற பைத்துல் முகத்தஸுக்கு சென்று அங்கிருந்து 7 வானமும் கடந்து வந்து விட்டார் என்றால் இது நம்புற மாதிரியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான மக்கள் நினைப்பார்கள். யார் இதிலே நம்புவார்கள் என்கிற ஈமானிய பரிசோதனைக்காகத்தான் அல்லாஹ் அழைத்து சென்றார். இதை சொல்லுகிற போது ஏற்றுக்கொள்பவர்கள் யார், உண்மையான மூமின்கள் யார் என்பதை பரிசோதனை செய்வதற்காக அல்லாஹ் அழைத்து சென்றார். காஃபிர்கள் எல்லாம் நம்ப முடியாமல் கேள்வி கேட்டார்கள். பைத்துல் முகத்தஸில் எத்தனை தூண்கள் இருக்கிறது என்று கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் எடுத்து சொன்னார்கள். நாம் ஒரு பள்ளிவாசலுக்கு போறோம்னா அங்க எத்தனை தூண் இருக்குது, எத்தனை ஜன்னல் இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அப்படியே லைவாக காட்டி தந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு எங்கோ வெளியே சென்றவர், உங்களுடைய தோழர் இப்படியெல்லாம் சொல்லுகிறார் என்ற போது உடனே ஏற்றுக்கொண்டார்கள். அவர் வானத்திலிருந்து வகி வருகிறது என்று சொல்கிறார், அதையே ஏற்றுக்கொண்ட என்னால் இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியுமா என்று சொன்னார்கள். அதனால் தான் அபூபக்கர் சித்திக் என்று நாம் சொல்கிறோம், உண்மைப்படுத்தியவர் என்று சேர்த்து. உருது கவிதை ஒன்று இருக்கிறது, ஜல்தே ஹை ஜிப்ராயில் கே பர் ஜிஸ் மகாம் பர் इसकी हकीकत के शनासा तंबी पर रख गए मंजिल सिदरा पर पहुंचकर जिब्राईल. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிதறத்துல் முன்தஹா என்கிற அந்த இடத்திற்கு சென்ற போது அவரின் இறக்கைகள் எல்லாம் கரிந்து போய்விட்டது. அதற்குள்ளாக அவரால் போக முடியவில்லை. அது உங்களுக்கே தெரியும் என்ற ஒரு கவிதை. அடுத்து அந்த கவிதையின் தொடரிலே ஜன்சீர் பி ஹல்தி ரஹி பிஸ்தர் பி ரஹா கரம் एक पल में सोए अर्श गए आए முஹம்மது. அவர் உறங்கிக் கொண்டிருந்த அந்த அறையின் தாழ்பால் ஆடிக்கொண்டிருக்கிறது. அவர் படுத்திருந்த அந்த படுக்கையின் சூடு கூட ஆறவில்லை. ஒரே நொடியிலே தூங்கிக் கொண்டிருந்த அவர் அர்ஷ் வரையிலேயும் சென்று வந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது உருது கவிதை. ஆக இது ஒரு நொடிப்பொழுதிலே நடந்த நிகழ்வு. அதை ஈமான் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஈமான் இல்லாதவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஈமானிய பரிசோதனை என்பதற்காக அல்லாஹ் மேராஜ் அழைத்து சென்றான். மூன்றாவது நபித்துவத்தை உறுதிப்படுத்துதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நீங்கள் பார்த்து வந்தீர்களா என்ற கேள்விக்கு பதிலாக நான் உண்மை நபிதான், நான் பார்த்து விட்டு வந்தேன் என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் அழைத்து சென்றார். நாலாவது, இது இறைவனின் சக்தி. இறைவன் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் இறைவனால் என்பதற்காக அந்த பயணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஐந்தாவது, தொழுகையை கடமையாக்குவதற்காக. ஆறாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உயர்வாக்குவதற்காக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இறுதியாக வந்தாலும் எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள்தான் தலைவர், எல்லா நபிமார்களிலும் அந்தஸ்தால் உயர்ந்தவர். அப்படியானால் எந்த நபியும் சாதிக்க முடியாத ஒரு சாதனையை இவர் சாதிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மேராஜ் பயணத்திற்கு அழைத்து சென்றான்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களும் அந்த மிஅராஜ் பயணம் என்பது கனவினால் நடந்திருக்கிறது. கனவினால் நடந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ் பெருமானாருக்கு நிகழ்த்திய இந்த பயணம் இருக்கிறது அவருடைய உடலோடு கூடிய பயணம். அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் மட்டும் கனவிலே மிஅராஜ் சென்று வந்தார்கள் என்றால் நம்முடைய உயிர் கூட தினமும் மிஅராஜுக்கு போய் வருகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகல்லதி கலா அலைஹில் மௌத் வயஸ்ரல் உஹ்ரா. அல்லாஹ் தினந்தோறும் நம்முடைய உயிரை எடுக்கிறான், நம்ம உயிரை விசாரிக்கிறான். அல்லாஹ் தன்னிடத்தில் எடுத்துக்கொள்கிறான். யாருக்கு மரணம் உறுதியாகி விடுகிறதோ அவருடைய உயிரை அல்லாஹ் அப்படியே வைத்துக் கொள்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது, யாருக்கு மரணம் உறுதியாகவில்லையோ அவருடைய உயிர் திருப்பி அனுப்பப்படுகிறது. தினந்தோறும் விசாரணை நடக்கிறது. நம்முடைய உயிர் சென்று வருகிறது மிஅராஜுக்கு. அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலும் உயிரும் கூடிய பயணம் தான் இந்த மிஅராஜ் பயணம் என்று நாம் முழங்கிக் கொள்ள வேண்டும். அது எல்லா நபிமார்களையும் விடவும் செயற்கரிய ஒரு சாதனையை பெருமானார் நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய நிகழ்வு. 6வது காரணம் இது. 7வதாக நபிமார்களிடத்திலே அல்லாஹு தஆலா அவர்கள் உயிராக இருக்கிற போதே ஒரு உடன்படிக்கை செய்தான். நான் உங்களுக்கு பின்னால் ஒரு நபியை அனுப்புவேன், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா உடன்படிக்கை செய்தான். எல்லா நபிமார்களும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று ஒப்பந்தம் செய்தார்கள். அல்லாஹ் வலக்கத் அஹதுனா மீசாக்கன் நபியீன என்ற அந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்வான், நபிமார்களிடத்திலே அல்லாஹ் எடுத்த உடன்படிக்கை. அதை செயல்படுத்துவதற்காக எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தஆலா அவருக்கு பின்னால் நின்று தொழ வைத்து அவரை இமாமாக்கி இவர்தான் உங்களுக்கு தலைவர் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா நிகழ்த்திய பயணம்தான் இது மிஅராஜ் பயணம். இந்த 7 காரணங்களை நமக்கு ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லித் தருகிறார்கள். சரி, இந்த பயணம் சாத்தியமா? இதெல்லாம் நம்புற மாதிரிங்களா இருக்கு? மரியாதைக்குரியவர்களே, ஒரு வினாடி ஒளியின் வேகம் இருக்கிறது 3 லட்சம் கிலோமீட்டர் போகும். ஒரு வினாடி ஒளியின் வெளிச்சத்தின் வேகம். சூரிய மண்டலத்தில் அருகில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை அடைய வேண்டுமானால் 4 ஒளி ஆண்டுகள் தூரம் போகணும். அப்படியானால் அந்த தூரத்தை அடைவதற்கு 4 ஆண்டுகள் பயணிக்க வேண்டும். ஒளியின் தூரம், அந்த ஒளியின் வேகம். இந்த இடத்திலே நமக்கு அல்லாஹ் அழைத்து சென்றான் என்று சொல்கிறான். அஸ்ரா பி அப்திஹி லைலம், இரவிலே அல்லாஹு தஆலா அழைத்து சென்றான் தன்னுடைய அடியாரை என்று சொல்கிறான். அப்படியானால் இங்கே அல்லாஹ்வின் சக்தி தான். இதெல்லாம் சாத்தியமா என்று நாம் நினைக்க கூடாது. இன்றைக்கு ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக விண்ணுலகத்திலே நாம் இருப்பதை போல கூட வீடியோவை உருவாக்க முடியும். அப்படி இது சாத்தியம் என்றால் அது சாத்தியம் இல்லையா நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மணிக்கு லட்சக்கணக்கான மைல்கள் பயணிக்கிற இன்றைக்கு விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்திருக்கிறது. லட்சக்கணக்கான மைல்கள் மணிக்கு பயணிக்கிற. இன்னும் தொழில்நுட்பம் வளர 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 வினாடிக்கு லட்சக்கணக்கான மைல் பயணிக்கிற ராக்கெட்களை கூட உருவாக்க முடியும். அப்படியானால் இந்த பயணம் நம்ம அறிவியல் பூர்வமாக சிந்தித்தாலும் சாத்தியம்தான். அல்லாஹ்வின் சக்தி என்று நாம் ஈமானை பலப்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் அறிவு கொண்டு சிந்திக்க கூடாது. நமது அறிவு முடிவடைகிற இடத்தில் தான் வஹியின் துவக்கம் இருக்கிறது. நொடிப்பொழுதில் வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாருக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தியை கொண்டு வருவது சாத்தியம் என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நொடிப்பொழுதிலே அவனை சந்திக்க இங்கிருந்து மிஅராஜ் பயணம் மேற்கொண்டதும் சாத்தியம்தான் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுடைய அமல்களை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் அறிவுபூர்வமா சிந்தித்தா தீர்வு கிடைக்குமா? அல்லாஹ் சொல்றான், நம்ம செய்யறோம், அவ்வளவுதான். காபாவை தவாஃப் செய்யறோம், மக்காம இப்ராஹிம்ல தொழுகிறோம், கல்லுக்கு பக்கத்தில் நின்று தொழுகிறோம், சஃபா மர்வா மலைக்கிடையில தொங்கோட்டம் ஓடுறோம். அதே போல இஹ்ராம் ஆடை இது எதற்கு? அதே போல மினாவில் போய் தங்குறோம், முஸ்தலிஃபால கட்டாந்தரையில போய் தங்குறோம், அரஃபாவில் போய் தங்குறோம், குர்பானி கொடுக்கிறோம். இந்த அமல்களை எல்லாம் நம்ம அறிவு கொண்டு சிந்தித்து பார்த்தால் இதுல என்ன இருக்குது அப்படின்னு தான் நாம் சொல்லுவோம். அல்லாஹ் சொல்றா நம்ம செய்யணும். அதுதான் நம்முடைய ஈமான். அல்லாஹ் சொன்னா செய்யணும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், தொழுகை சிறந்ததா நோன்பு சிறந்ததா? தொழுகை சிறந்தது என்பதுதான் எல்லோருடைய அபிப்பிராயமும் அதுதான்.
இமாம் அபூ ஹனீஃபா சொல்கிறார்கள், நான் என் அறிவு கொண்டு சிந்தித்தேன் என்றால் நோன்புதான் சிறந்த அமல் என்று சொல்லியிருப்பேன். ஏனென்றால் 14 மணி நேரம் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக பசித்திருக்கிறான். என் அறிவு கொண்டு நான் சொன்னால் நோன்புதான் சிறந்த அமல் என்று சொல்லியிருப்பேன். ஆனால் தொழுகை தான் சிறந்த அமல். இங்க அறிவுக்கு வேலை இல்லை. அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை தான் சிறந்த அமல் என்று சொல்லி இருக்கிறார். தண்ணீர் இல்லாவிட்டால் தயமும் செய்ய வேண்டும். மண்ணில் அடிச்சு திரும்ப நம்ம தூசியை உடம்புல தேய்ச்சுக்கிறோம். நம்ம இது அறிவியல் பூர்வமாக சிந்தித்தால் என்னடா இது திரும்ப அசிங்கப்படுத்துகிறது, இது எப்படிடா சுத்தமாகும் நம்ம கேட்போம். இங்க அறிவு கொண்டு சிந்திக்க கூடாது. அல்லாஹ் சொல்றான், அதனால செய்யறோம். அதே போல மனிதனுடைய சிறுநீர் வருகிற இடத்திலிருந்தான் விந்து வருகிறது. சிறுநீர் வந்தால் சுத்தம் செய்யணும், ஒது செய்யணும். விந்து வந்தால் குளிக்க வேண்டும். இதெல்லாம் என்ன லாஜிக் என்று சிந்தித்தால் அறிவு கொண்டு சிந்திக்க முடியாது. அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்காங்க, அப்படியே கட்டுப்படுறோம். அப்படித்தான் நம்ம நினைக்கணும். அதனால மரியாதைக்குரியவர்களே, மிஅராஜ் என்கிற அந்த பயணம் இருக்கிறது, அது அறிவு கொண்டு நாம் சிந்திக்க கூடாது. அது ஈமான், நம்முடைய ஈமானுக்கான உரமாக இருந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வை நாம் கேட்பது நம்முடைய ஈமானுக்கு சார்ஜாக இருக்கிறது. எனவே இன்றைய இரவிலே மிஅராஜ் பயணம் குறித்த அந்த நிகழ்வு விவரமாக சொல்லப்படும். அப்படி சொல்லப்படுகிற அந்த நிகழ்விலே நாம் பங்கெடுத்துக் கொண்டோம் என்றால் அது ஈமானுக்கான சார்ஜ். சார்ஜ் இல்லைன்னா அவ்வளவுதான், சார்ஜ் இல்லைன்னா முடிஞ்சுது. நான் மேலே சொன்ன ஆரம்பத்திலே சொன்ன ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன். உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீர்பெற்றால் உடல் முழுவதும் சீராக இருக்கும். அது சீர்கட்டு விட்டால் உடல் முழுவதும் நாசமாகிவிடும். அதுதான் உள்ளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நம்முடைய உள்ளத்திற்கான சார்ஜ், உள்ளத்திற்கான உரமாக அந்த பயான்கள் இருக்கிறது. ஈமானிய விஷயங்களை கேட்பது நம்முடைய உள்ளத்திற்கான சார்ஜ். அப்படிப்பட்ட அந்த பயானை நம்ம ரொம்ப ஒதுக்குறோம், அதை நம்ம புறந்தள்ளுறோம். ஜும்மாவோட வாரம் நமக்கு இதுக்கு சார்ஜாக இருக்கிறது அந்த பயான். எனவே குறித்த நேரத்தில் அந்த பயான்ல கலந்து கொண்டோம் என்றால் நம்முடைய உள்ளம் சீராக இருக்கும். அல்லாஹ் சொல்வான், அலா பிதிக்ரில்லாஹி தத்பைனுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை சிந்திப்பதன் மூலமாகத்தான், திக்ர் செய்வதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் நிம்மதி பெறுகிறது. உள்ளத்திற்கான நிம்மதி, நம்முடைய உள்ளத்திற்கான ஆன்மாவுக்கான சார்ஜ் எல்லாம் அந்த ஈமானிய விஷயங்களை கேட்பதன் மூலமாகத்தான் இருக்கிறது. எனவே இன்றைக்கு நடைபெறுகிற அந்த பயான் நிகழ்விலே கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். அது இன்னைக்கு விட்டா ஒரு வருஷமாக அதை கேட்கறதுக்கு நம்முடைய ஈமானுக்கான சார்ஜாக அது இருக்கிறது. பயான் கேட்கிறது, ஜும்மாவுடைய பயானையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாரம் நாம் அந்த நேரத்தை வேஸ்ட் ஆக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், பாங்கு சொல்லிட்டா வியாபாரம் செய்யறது ஹராம்னு. அதை மீறி நாம வியாபாரம் செய்யறோம்னு சொன்னா அது ஹராம். வட்டியை உண்பதை போல, வட்டி வாங்கி சாப்பிடுவதை போல அது ஹராம். அல்லாஹ் தடுத்த நேரத்தில் வியாபாரம் செய்யறது கூடாது. பாங்கு சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடியே வியாபாரத்தை நிறுத்திடணும், ஜும்மாவுக்கு போயிடணும். இமாம் உரையாற்ற தொடங்கிவிட்டால் நீங்கள் பட்டியலையே பெயர் இடம்பெறுவதில்லை. ஜும்மா தொழுதுட்டோம் நீங்க காலரை தூக்கி விடுவதில்லை என்ற விதமான அர்த்தம் இல்லை. நான் அந்த பயான் இருக்குதே, அது நம்முடைய ஈமானுக்கான உரமாக, ஈமானுக்கான சார்ஜாக இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இரவு மேராஜ் பயான் இருக்குது. 9 மணிக்கு இஷா தொழுக, அதுக்கு பின்னாடி பயான் எல்லாரும் அவசியமா